சிடிஜே உருவாகிய குறுகிய காலப்பகுதியில, அதாவது தெளிவா சொல்லணும்னா 21/4/2019 இது வந்து தௌஹீத் ஜமாத்துகள் இல்லாம ஒட்டுமொத்த இலங்கை முஸ்லிம்களுக்குமே ஒரு கருப்பு நாள் தான். தௌஹீத் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாம் என்ற அடையாளத்துல வாழ்ந்த ஒரு சில அடிப்படைவாதிகளால ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படுது. அப்ப அதுல மிக முக்கியமாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தௌஹீத் என்றாலே தீவிரவாதம் தான். இஸ்லாம் என்ற தீவிரவாதம் என்ற சிந்தனை பொதுவா இருக்குது. அதே போல தௌஹீத் ஜமாத் என்றாலே எக்ஸ்ட்ரீமிஸ்டுகள் தான், அவங்க அடிப்படைவாதிகள் தான். அதுக்கு உங்களோட பார்வையில என்ன பதில் கொடுக்க போறீங்க? அதே போல 2016 அந்த தாக்குதலை மேற்கொண்ட தலைவனை பத்தி நீங்க டிஐடில முறைப்பாடு செய்ததாகவும் குறிப்பிடுறாங்க. அது பற்றிலாம் நீங்க என்ன சொல்ல வாரீங்க? அதாவது ஒரு முக்கியமான கேள்விதான். தௌஹீத் என்றாலே தீவிரவாதம் என்ற அளவுக்கு இலங்கை வரலாற்றுல ஒரு கரும்புள்ளியாக 2019 அந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெறுது. அப்ப தௌஹீத் என்றாலே தீவிரவாதம் தான் என்று முஸ்லிம்களுக்குள்ளே பேசுற அளவுக்கு நிலைமை மாறிக்குது. சில பேர் 4ஆம் களிமா தௌஹீதில தப்லீக் என்றெல்லாம் மாத்தி கொண்டு அந்த களிமா 5 கிடையாது, அது கொள்கைதான் என்றாலும் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது தௌஹீத் என்று அடையாளப்படுத்துறதுக்கு பயந்தாங்க. ஆனா இஸ்லாத்துட பார்வையில இந்த தீவிரவாதம் இருக்குதான்றதுக்கு மிக இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உதாரணம் தான் முதலாவது குர்ஆன் வசனம் சொல்லுது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியை நாங்க உங்களை அனுப்பிக்கிறோம் அகிலத்தாருக்கு கருணையாகத்தான் நல்லா அனுப்பிக்கிறேன். இப்ப கருணையாக வந்தவர் தீவிரவாதத்துக்கு ஆதரவா இருப்பாரா, எதிராக இருப்பாரா? எதிராக இருப்பார். இப்ப நபியே, எங்களோட வழிகாட்டியே, எங்களோட தலைவரே அகிலத்தாருக்கு கருணையா இருந்தா எப்படி தீவிரவாதம் இஸ்லாத்துல இருந்தாலே முரண்பாடாகிருந்தேன். இவர் கருணையா வேற இருப்பாரா, அடி சாகடிப்பாராமெண்டா, முஸ்லிம் அல்லாதவனை கொலை செய்ய சொல்லுவாராமெண்டா, முரண்பாடு. அல்லாஹ் சொல்றான், வலவு காலமின் இந்திய வயிறில்லா, இது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். முரண்பாடாகிருமே. தூதர் வேற ஒன்றை செய்ய, தூதர கருணை என்ற இப்படி என்று ஆகிரும். அப்ப இந்த வசனம் போதாதா இஸ்லாம் மனிதநேயமிக்க ஒரு மார்க்கம் என்றதுக்கு? இந்த மனிதநேயத்தை நபிகளார் எந்த அளவுக்கு எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில இருப்பாங்க. தொழுகையில அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே. பின்னாடி பெண்கள் பின் சஃப்ல குழந்தைகளோட ரசூலா என்ன சொல்லுவாங்க, நீண்டதாக தொழுவிப்பதற்காக தக்பீரை கட்டுவேன், நினைப்பேன். ஆனால் பின்னாடி குழந்தைகள் அழும் குரல் எனக்கு கேட்கின்றன. அந்த தாயின் உள்ளம் பதறுவதன் காரணமாக நான் தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன். இதுதான் ஃபேமஸான பிரபல்யமான செய்திகள் தானே. இது எதை காட்டுது? அந்த நபியோட கருணையை காட்டுதா இல்லையா? தொழுகை முக்கியமான ஒரு கடமை. ஐவேளை தொழுகை முக்கியமான கடமை. அல்லாஹ்க்கும் அடியானுக்கும் உள்ள உரையாடல் நடக்கிற இடம், தொடர்பு ஏற்படுற இடம். அதுவும் நபிகளாருடைய தொழுகைண்டா பயபக்தியை பேன்ற இடம். அந்த ஹுஷுவை முழுமையாக காட்டுவாங்க நபிகள் நாயகம் தொழுகையில. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையிட அழுகுரலின் காரணமாக மனசு வேதனை பற்றக்கூடாது, நான் நீட்டமா தொழுதுட்டேன் என்று வைங்களே, என் குழந்தையை அரவணைக்க முடியவில்லை என்று கவலைப்பற்றக்கூடாதுன்றதுக்காகவே தொழுகையே, ஐவேளை தொழுகை கடமையொன்றையே, முக்கியமான அடிப்படையான கடமையொன்றையே சுருக்குறாங்கண்டா, இதை விட என்ன மனிதநேயம் வேணும்? அந்த நபி தீவிரவாதத்தை ஆதரிச்சிருப்பார்? நோ சான்ஸ், எந்த முகாந்திரமும் இல்லை. அப்ப என்ன நடக்குது என்று கேட்டா, இஸ்லாமிய அரசாங்கம் அரசாங்க ரீதியாக செய்ய வேண்டிய காரியங்களும் குர்ஆன்ல சொல்லப்படுது. வேற வேற மதங்கள்ல ஆன்மீகம் மட்டும்தான் பேசியிருக்கும். உலகத்துல ஒரு சிவில் மனிதராக ஒருவர் செய்ய வேண்டிய தனிப்பட்ட காரியங்களை சொல்லிக்கும். ஆனா ஆட்சி அதிகாரம் செய்ய வேண்டிய விஷயத்தை பத்தி எந்த மதமும் பேசியிருக்காது, எந்த மார்க்கமும் பேசிக்காது. ஆட்சி அதிகாரத்தை அரசியல் பேசுற சித்தாந்தங்கள் ஆன்மீகத்தை பேசிக்காது. கால் மார்க்ஸ் ஆன்மீகத்தை பேசிக்க மாட்டாரு. வேறு வேறு மதத்தில் உள்ளவங்க அரசியலை பேசிக்க மாட்டாங்க. இஸ்லாம் வேறுபட்ட ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்துல ஆன்மீகத்தை நீங்க செய்யற அதே நேரத்துல அரசியல் செய்ய வேண்டி வந்தால் எப்படி செய்யணும் என்ற அந்த வழிகாட்டல் இருக்குதே, அந்த வழிகாட்டல் எல்லாத்தையும் அடிப்படைவாதமாக எடுத்து காட்டுறாங்களே தவிர, அதுலயும் என்ன இருக்குது? 2வது அத்தியாயத்துல 190வது வசனத்துல, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய வேண்டும், அல்லது இணையுக்காத்திலுனக்கும், உங்களுக்கு எதிராக யார் போர் செய்ய வந்தார்களோ. அப்ப சேஃப் கார்டை தானே சொல்லுது, டிஃபென்ஸை தானே சொல்லுது. அதுதானே எல்லா அரசாங்கமும் செய்யுது. அதை நபிகளார் செஞ்சாங்க. அந்த காலத்துல அது ஒரு வழிகாட்டலா வந்துச்சு. இதை எடுத்து காட்டி தீவிரவாதத்தை தூண்டுற மாதிரி சொல்றாங்களே தவிர, இது கூட யார் வம்பு சண்டைக்கு வந்தார்களோ அவர்களோடு சண்டை, யாரும் சம்பு சண்டைக்கு வந்தும் சரணடைவார்களோ, சமாதானத்தை நோக்கி சாய்வார்களோ, அவர்களோடு நீங்களும் சமாதானத்தை நோக்கி சாயணும். அது ஆர்டர், பரல். சமாதானத்தை விரும்பணும். நாங்க இந்த மாதிரிதான் நபிகள் நாயகம் நடந்தாங்க. சுமாமாவுடைய செய்தி உங்களுக்கு தெரியும். பள்ளிவாசல்ல கட்டி போட்டு நபிகள் நாயகம் என்ன கேட்டாங்க? சும்மாவே உன்னுடைய நிலை என்ன? அவன் என்ன சொல்லுவான்? நீங்க கொலை செய்வதற்கு தகுதியான ஆள் தான் நான். அவரே சொல்லுவான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் முஸ்லீம்களுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறேன். ரசூலா என்ன பண்ணாங்க? அந்த கருணை நபி என்ன செஞ்சாங்க?
விட்டுட்டாங்க, விடுதலை பண்றாங்க. அவனுக்கே தாங்க முடியல. அவன் என்ன சொல்றான், நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று இஸ்லாத்துக்கு வர்ற அளவுக்கு கருணையை பொழிந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்ப தௌஹீத் என்ற பேர்ல தீவிரவாதத்துக்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமாக இந்த உலகத்துல நிலைநாட்டினது எது? தௌஹீத தானே. தௌஹீத் என்ற அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, வணக்கத்துக்குரிய வேறு கடவுள் இல்லை அல்லாஹ்வை தவிர. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டினாங்க. அதே கொள்கையைத்தான் தௌஹீத் ஜமாத் என்ற பேர்ல நாங்க நிலைநாட்டுறோம். நாங்க எங்களுக்கு சரியா சுன்னத்துல் ஜமாத்னு தான் பேர் வச்சுக்கணும். ஏன்னா நாங்க தான் சுன்னத்தை நிலைநாட்டுறவங்க. அதான் 2001 விவாதத்துல சுன்னத்துல் ஜமாத் என்போர் யாரு? பரம்பரைன்னு சொல்ற நீங்களா அல்லது தௌஹீத் என்று சொல்ற நாங்களா? உண்மையில இந்த பேருக்கு சொந்தக்காரர்கள் நாங்க. நீங்க பேரை வச்சுக்கொண்டு சுன்னத்துக்கு மாற்றமானதை செய்றீங்க, விதத்தை செய்றீங்க, ஷியாயிசத்தை செய்றீங்க. நாங்க தான் தௌஹீத் என்ற பேரை வச்சு ஷியாயிசத்துக்கு எதிரான, விதத்துக்கு எதிரான, ஷிர்க்குக்கு எதிரானதை செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்றதுனால தான் அந்த விவாதமே போச்சு. அப்ப இந்த மாதிரி தௌஹீத் என்ற பேர்ல நாங்க சத்தியத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறோமே தவிர மனித நேயத்துக்கு எதிராக நாங்க ஒருபோதும் செயல்படலை. நாங்க தான் இரத்த தானம் கொடுத்தோம், நாங்க தான் நிறைய பேருக்கு நீர் பந்தல்களை வச்சோம், நிறைய பேருக்கு நிவாரண பணிகள் செஞ்சோம், அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அனர்த்த நிவாரண பணிகள் செஞ்சோம். முஸ்லீம் அல்லாதவருக்கு முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத ஒரு சமமான கோணத்துல பாருங்க என்று சொன்னோம். உதவி என்று வரும் பொழுது இதெல்லாத்தையும் நாங்க வலியுறுத்தி மக்கள் மத்தியில ஏற்படுத்தினோம். ஆனா அதுக்கு கரும்புள்ளியாக ஜாரான் செயல்பட ஆரம்பிச்சார். 2016 அவருடைய பயணப்பாதை திரும்புது, திசை திரும்புது. பீச்சோரங்கள்ல, காத்தாங்குடி பீச்சோரங்கள்ல எக்ஸசைஸ் பண்றாரு, ரன்னிங் பிராக்டிஸ் எடுக்கிறாரு, அவர் சில பேரை வச்சு பிராக்டிஸ் கொடுக்குறாரு என்று தகவல் கேள்விப்படுது. உடனடியாக நாங்க என்ன செய்யறோம், எங்க கிளை ஒன்று SLTJ காத்தாங்குடி கிளை, அங்க சகோதரர்களை வச்சு இதை வீடியோவா எடுங்க, அவர் ட்ரைனிங் பண்றத போட்டோ எடுங்க, எடுத்து அதை நான் தான் TIDக்கு கொடுக்குறேன், ஒரு தனிப்பட்ட அதிகாரிக்கு. இவர் பேசும்போது இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று பேசுறாரு, இந்த மாதிரி பிராக்டிஸ் வேற நடக்குது, ஏதோ பயணப்பாதை திசை திரும்புற மாதிரி விளங்குது, என்ன கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா நாங்க இலங்கையர்கள் என்ற வகையில எங்களுக்கு எதுவும் இலங்கையோட ஒற்றுமைக்கு சமாதானத்துக்கு பாதிப்பு வர மாதிரி தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக ஆகக்கூடாது என்று சொல்லி இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் அனுப்புகிறேன், ஜமாத் சார்பாக அனுப்பவில்லை, நான் தனிப்பட்ட முறையில் அனுப்புறேன் என்று சொல்லியே நான் அனுப்புறேன். ஜமாத்ல கூட மசூரா பண்ணும்போது இது தேவையில்லாத வேலைன்னு கூட மசூரா வரலாம் என்றதை நான் யோசிக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையிலே சொல்றேன். ஒரு அதிகாரி, நல்ல மனுஷர், எங்களை விசாரணைக்கு உட்படுத்தின அதிகாரி ஒருவர். இது இந்த NIBO இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்லயோ டிஃபென்ஸ்ல என்ற ஒருவர் இல்லை, இவர் தான், இந்த அதிகாரி தான் 2013 SLTJ சம்பந்தம் என்னை 3 நாள் வச்சு விசாரித்தார். விசாரணையில என்னோட தொடர்பாகி நாங்க என்ன பண்றோம் எது பண்றோம் அவர் அப்டேட் எடுத்துக்கொண்டே இருப்பார். அந்த அதிகாரிக்கு தான் அனுப்புறேன். இது யாருக்கும் சம்பளத்துக்கோ காசுக்கோ பணத்துக்கோ செஞ்ச வேலை இல்லை. அந்த அதிகாரி நம்மளை விசாரிப்பாரு. நம்ம ஜமாத் சம்பந்தப்பட்ட ஏதாவது பணி செய்யறதா இருந்தா நாங்க அவங்களுக்கு தகவல் ரிப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற வகையில அந்த ரிப்போர்ட் பண்ணி இந்த செய்தியும் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். அப்ப இதை நான் செல்லியும் அவங்க அந்த கவனத்துல கொள்றாங்க. ஆனா என்ன நடக்குதுண்டா, 2017 குவைட்ல ஒரு ப்ரோக்ராமுக்காக வேண்டி நான் போறேன். எனக்கு காத்தாங்குடில இருந்து ஒரு சகோதரர், நம்ம கிளை சகோதரத்தோட போன் பண்ணி ஜாரான் சம்பந்தமா உளவுத்துறைக்கு தகவல் சொன்னீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த உளவுத்துறையில உள்ளவங்க என்ன செய்யறாங்க, இந்த தகவலை கசிய வச்சு தேவையில்லாத வேலையோட பாத்திக்கிறாங்கன்னு விளங்குது. இப்ப அண்மையில கூட ஒரு உளவுத்துறையில ஒரு அதிகாரி என்னோட பேசுற நேரத்துல சொன்னாரு, நீங்க உளவுத்துறையில காசு எடுத்துருக்கீங்களான்னு கேட்டார். நான் இல்லைண்ட. அல்லா மீது ஆணையிட்டு சொல்லுங்கன்றா ஒரு முஸ்லீம் அதிகாரி அல்லா மீது ஆணையிட்டு வல்லாய் பில்லாய் தல்லாஹி ஒன்றுக்கு பிறகு எத்தனை சைவர் என்றாலும் போட்டுக்கோங்க, எந்த உளவுத்துறை அதிகாரிகிட்டையும் எந்த ஒரு அரசியல்வாதியிடமும் காசாகவோ பணமாகவோ பொருளாகவோ ஒத்த ரூபாவோ அல்லது பதவியாகவோ எதுவுமே பெற்றதில்லை என்று நான் ஒன்றுக்கு பிறகு எத்தனை சைவர் என்றாலும் போட்டுக்கோங்க, இந்த அவதூற பரப்புற யாரா இருந்தாலும் மறுமையில அவனோட அமல்களை நான் புடுங்கிக் கொள்வேன் என்று சொல்லிட்டேன் அவருக்கு. அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் கேட்டேன் தெரியுமா, சில வேளை உங்களுக்கு இப்படி நிதி கொடுத்ததாக கொடுக்க போறதாக சொல்லி சில பேர் வேலை பார்த்திக்கலாம் தானே, என் பேரை பயன்படுத்தி அப்துல் ராசிக்கு நாங்க காசு கொடுத்திக்கிறேன், அவருக்கு கொடுக்கறதுக்கு 1 லட்சம் ரூபா தாங்க, 2 லட்சம் ரூபா தாங்கன்னு கூட மினிட் பண்ணிக்கலாம். அவ்வளவு கிறுக்குத்தனமாவா காசு விஷயத்துல டீல் பண்ணுவீங்க இன்டெலிஜென்ஸ் கேட்டேன்னா அப்படின்னு நடக்க வாய்ப்பு இருக்குதுன்றார். அப்படின்னு சில பேர் செய்யலாம் என்றார். அப்படி செஞ்சா இதை விட கீழ்த்தரமான ஒரு தொழில் உளவுத்துறை தவிர வேற எதுவும் இருக்காது என்றார். அப்படி செஞ்சிருந்தார், இப்படி செய்யக்கூடாதவங்க என்று சொன்னார். அப்ப அது உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாது. இந்த வகையில ஒரு தொடர்பு ஏற்பட்டு தகவலை சொன்னது உண்மை என்றதுனால்தான் TID கூட விசாரணையில அவங்களுக்கு விளங்குது, நாங்க ஆல்ரெடி இதை ரிப்போர்ட் பண்ணிக்கிறோம் என்று. அதனாலதான் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் நமக்கும் தனிப்பட்ட முறையில் அப்துல் ராசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றது அவங்களுக்கும் தெளிவா தெரியுது. காரணம் இந்த ரிப்போர்ட் பண்ணதுதான். அது எந்த வகையிலும் மறுப்பதற்கில்லை. அந்த அதிகாரி யாரு, எப்ப நான் ரிப்போர்ட் பண்ணேன், எந்தென்ன தகவலை கொடுத்தேன் என்றது பிரசிடென்ட் கமிஷன் உட்பட எல்லா இடங்களையும் அந்த பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி விசாரணையில கூட பேரை எழுதி கேட்டாங்க. நான் எழுதி கூட தொண்டில் கொடுத்தேன்.
இது கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்ன சொன்னா பொதுவா எல்லாருமே ஒரு தனிநபரை தாக்குறதை தான் வேலையை வச்சுக்கிறாங்க. இவரு தீவிரவாத துணை போகக்கூடியவர், உங்களோட பேரை சொல்லியே சொல்லுவாங்க.